வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணோம், ஓகேங்களா? நம்ம எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். கிஷோர்காந்த் சினிமா டேரக்டர், ஏழைக்கணம் போட்ட டேரக்டர், பாசிட்டிவாக இருந்துச்சு இல்லைங்களா? நான் பாருங்கள், இப்போது நம்ம வீடியோ பார்த்து கண்டினியூ போட்டது பார்த்தீங்க. அடுத்து ஈஸியாக பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக வருது. இப்போ சூரியன் பார்த்தோம், சந்திரன் பார்த்தோம், புதன் பார்த்தோம், செவ்வாய் பார்த்தோம். இன்றைக்கி சுக்கிரன் எங்கேருந்து அதிகாரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க, சுக்கிரன் அதிகாரம் பண்ணால் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க அதிகாரம் பண்ணால் கல்யாணம் மாட்டேங்குது? நிறைய பேர் பார்த்துருக்கலாம். 30 வயசாவது கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. வாங்க அது காரணம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுக்கிரன் அதிகாரத்தை பார்ப்போம். ஏன் கல்யாணம் ஆகலை, எந்த வயசில் கல்யாணம் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. பார்த்தீங்களா? இப்போது இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பஞ்சாங்க புக்கு ஒன்று கையில் வச்சுருக்கேங்க. இதில் போட்டிருப்பாங்க ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது பாருங்கள், அப்போ கற்றுக்கலாம். இப்போது போன வீடியோ செவ்வாய் பார்த்தோமா, இந்த வீடியோ சுக்கிரனை பார்க்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி என்னாச்சு? செவ்வாய் ஆச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் எங்கேருந்து அதிகாரம்? ஃபஸ்ட்டு சுக்கிரன் உச்சம் மாட்டினா வரும். சுக்கிரன் இங்கிருந்தா உச்சம். சுக்கிரன் சுக்கிரன் இங்கிருந்தா உச்சம் ஆச்சுங்களா? அப்படி இது ஒன்றுன்னு வச்சுங்களா, எல்லாத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அப்படி இங்கே நீசம் அடைவார். இது கண்ணியில் நேசம் அடைவார். மீனத்தில் உச்சம் அடைவார், கண்ணியில் நேசம் அடைவார் ஆச்சுங்களா? இப்போ சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி வீடு ஆச்சுங்களா? பாருங்கள், சுக்கிரன் வந்து ஆட்சி வீடு. இந்த இடத்துல சுக்கிரன் இது ஒன்றுன்னு வச்சுங்களா, எல்லாமே 7ஆம் பார்வை. இப்போ நேராக இப்போ என்னாச்சு? சுக்கிரன் ஆட்சி ஆச்சா? இப்போ இந்த வீடு சுக்கிரன் ஆட்சி ஆச்சுங்களா? அது பாருங்க, இப்போ அது சுக்கிரன் ஆட்சி. ஆச்சா? இப்போ இதுக்கு எடுத்துங்க ஆச்சுங்களா? இப்போ இது நேராக 7ஆம் பார்வை. இப்போ சுக்கிரன் ஆட்சிக்கு அது நேராக 7ஆம் பார்வை என்ன இருக்குது? சுக்கிரன் நட்பு அடைகிறார். இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், நேராக நட்பு அடைகிறார். இந்த சுக்கிரன் நட்பு அடைகிறாருங்களா? நேராக 1ஆம் நேராக 7ஆம் பார்வை. எல்லாத்துக்கும் 7ஆம் பார்வை ஆச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், நேராக 7ஆம் பார்வை பார்க்குறாரு. இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி ஆகிறார், இது சுக்கிரன் நட்பு ஆகிறார். இப்போ இங்கே சுக்கிரன் ஆட்சி ஆச்சா? நேராக நட்பு கொடுக்குறாரு. வச்சுங்களா? இப்போ கொஞ்சம் வச்சுங்களா? இப்போ 7ஆம் பார்வை. இப்போ என்னாச்சு? உச்சம் நீச்சமாக ஆச்சா? இப்போ இங்கே பாருங்க, ஆட்சி ஆச்சா? இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நேராக 7ஆம் பார்வை. பார்த்தீங்களா? இப்போது சுக்கிரன் ஆட்சி நேராக 7ஆம் பார்வை பார்க்குறேன். இப்போ இந்த வீட்டுக்கு சுக்கிரன் ஆட்சி ஆகுது, நேராக 7ஆம் பார்வை பார்க்குறேன். இப்போ சுக்கிரன் உச்சம் ஆச்சா? நேராக நீசம் 7ஆம் பார்வை பார்க்குறேன். அப்போ என்னாச்சு? ஓகே ஆச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ சிங்கிளாக இப்போச்சுங்களா? சுக்கிரன் உச்சம் நீசமாக. இப்போ சுக்கிரன் இந்த இடத்துல ஆட்சி, இதுக்கு நட்பு கொடுக்குறார். இது நேராக 7ஆம் பார்வை நட்பு கொடுக்குறார். இப்போ உங்கள் சுக்கிரன் ஆட்சி நேராக 7ஆம் பார்வை நட்பு கொடுக்குறார். அவ்வளோதான். சுக்கிரன் இந்த இடத்துல அதிகாரமாக தான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தா 30 வயசுக்கு மொத்தம் கல்யாணம் மேக்சிமம். சில பேர் இந்த இடத்துல பார்த்தா நீச்சமாக, சில பேர் 22, 23 தான் கல்யாணம் ஆகுது. ஆனால் பார்த்தா லைஃப் நல்லா இல்லை. சில பேர் ஜாதகத்தை நான் வாங்கி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. சில பேர் இந்த இடத்துல 2 கல்யாணம் கூட ஆகும். அதையும் நான் பார்த்துருவேன், ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்கேன். 2 கல்யாணம் ஆகும். இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாக வராது, இன்னும் கல்யாணம் 30 வயசு ஆகிடு, கல்யாணமே ஆகாது. அப்போ சுக்கிரன் அதிகாரம் ஆச்சுன்னா இந்த நிலைமைகள் நடக்கும். அப்போ சுக்கிரன் அதிகாரம் பண்ண தொழில்கள் செய்யலாம்.
சினிமா தொழில் செய்யலாம், ஆடம்பர தொழில், நகை, அது அப்புறம் ஆடம்பர தொழில், அப்புறம் வந்து அழகு பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இசை, நாட்டியம், நடனம் ஆச்சுங்களா. அந்த மாதிரி அழகு சாதனை சார்ந்த பொருட்கள் வேலை செய்ய தொழில் செய்யலாம், புரியுதுங்களா. சினிமா நடிக்கிறாங்க, இசை, நாட்டியம், கவிதை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரதானா வருது. இந்தந்த தொழில் காலத்தோட இந்தந்த தொழில் செய்யலாம், புரியுதா. சுக்கரன் அதிகாரமான இன்னும் கொஞ்சம் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் லேட் ஆகும், கல்யாணம் ஆகும் தான், புரியுதுங்களா. இப்போது இதுவரையும் சுக்கரன் ஆட்சிக்கு அதிகாரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து 5ஆம் பார்வையில் இருந்தால் என்ன, 9ஆம் பார்வை இருந்தால் சுக்கரன் கூட 5ல் 1 கிரகம் இருந்தால் என்ன, 9ல் 1 கிரகம் இருந்தால் என்ன, சுக்கரன் கூட கிரகம் இருந்தால் பார்ப்போம். 9 கிரகத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது சுக்கரன் கூட கிரகம் சேர்ந்தால் என்ன செய்யும், என்ன தொழில் செய்யலாம், புரியுதுங்களா. இப்போ சுக்கரன் அதிகாரமாக என்ன தொழில் சொல்லி சினிமான்னு சொல்லிட்டேன், நாட்டியம், புதன், அது மாதிரி அதிகாரமான தொழில் சேர்ந்தால் என்னென்ன செய்யலாம் சொல்லலாம், புரியுதுங்களா. டெய்லரிங் தொழில் செய்கிறாங்க, அப்புறம் இந்த கல்யாண மண்டபம், இந்த மாதிரி தொழில்கள் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா. கல்யாணம் கட்டுறாங்க, அதிகாரம் அழகு ஆபரணங்கள்லாம் இருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் இது பியூட்டி பார்லர், இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லைங்களா. அப்போ சுக்கர அதிகாரமும் இந்த தொழில்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு அதிகாரமும் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். காரகத்துவம் எடுத்துன்னு நிறைய இருக்குது. காரகத்துவம் அவ்வளோ பொருள் இருக்குது. காரகத்துவம் எந்தெந்த தொழில்கள் செய்யலாம் அந்த மாதிரி இருக்குது, புரிஞ்சுங்களா. இப்போ சிம்பிளாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆகிடுச்சுங்களா. அவ்வளோ தான். இந்த இடத்துல இருந்தால் சுக்கரன் அதிகாரமாகும், அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணலாம், அவ்வளோதான். ஆண்களுக்கு பண்ணலாம் சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு கிரகம் தான், புரியுதுங்களா. ஓகேவா. என்னோட வீடியோ அடுத்தது கண்டினியூ பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. என் ஜாதகம் போனால் 201 ரூபா தான். என் நம்பருக்கு பாருங்கள், கண்டக்ட் பண்ணி உங்கள் ஜாதகம் இருந்தால் ஜாதகம் சொல்லுங்கள். சார் ஜாதகமே இல்லை சார், வெறும் பேர் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது சொன்னால் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். அந்த டைம் பிரசன்னம் போட்டு என்ன வருதோ அதை சொல்கிறேன். வேலையாக ஜோதியும் படிச்சிருக்கேன், ஏஎல்பி அட்சய லக்னபதி ஜோதியும் படிச்சிருக்கேன், வெறும் கிரக நிலைகளை வச்சு ஜோதியும் படிச்சிருக்கேன், புரியுதுங்களா. பேரியல் ஜோதியும் படிச்சிருக்கேன். அப்போ வந்து சில விஷயம் நட்சத்திரம் வச்சு சொல்கிறாங்க, சில பேர் கோச்சாரத்தை வச்சு சொல்கிறாங்க. நடக்குது சிம்பிளாக பார்த்தீங்களா. இது ஒன்றுமே தேவை, ஃபுல்லாக படிச்சுக்கேன். அதுக்கப்புறம் கோச்சாரத்தை வச்சு பார்ப்போம். சிம்பிளாக வருமானா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாடகம்னா நாடகம், இது எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இடத்துல சுக்கரம் இருந்துச்சுன்னா பாருங்கள், கல்யாணம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்படி முன்னாடியே கல்யாணம் மட்டும் 2 கல்யாணம் ஆகிடுது அப்படிலாம் உங்கள் லைஃபே பிரச்சனையாக இருக்குது. 30 வயசுக்கு மேலே தான் லைஃப் ஓரளவுக்கு குடும்பம் போகுது, புரியுதுங்களா. சிம்பிளாக அவள் தான். சுக்கரம் இந்த இடத்துல 1 2 3 4 5 6, இந்த 6 இடம் சுக்கரம் உச்சமானா நீசமானா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது லைஃப்பில், அவ்வளோதான். இப்போ சுக்கரம் கூட ராகு இருந்தால், சுக்கரம் கூட கேது இருந்தால் என்ன, சுக்கரம் கூட புதன் இருந்தால் என்ன, இப்போ சுக்கரம் கூட புதன் இருந்தால் லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா. சுக்கரம் கூட ராகு இருந்தால் திருமண வாழ்க்கை 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். திருமணம் தடை பண்ணலாம், 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும், அவ்வளோதான். அந்த கோச்சார் கேட்குறது எப்போ கோச்சார் குரு ஆகிறாரோ அப்போ வந்து பார்த்தா கல்யாணம் ஆகிடும்னு ஆகிடும். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்காங்களா, அவ்வளோதான். என் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறேன். எல்லாம் போட்டு சூரியன் போட்டோம், சந்திரன் போட்டோம், புதன் போட்டோம் இல்லைங்களா, செவ்வாய் போட்டுட்டோம், இப்போ சுக்கரன் போட்டோம். வர அடுத்தடுத்த வீடியோக்கள் போட்டுறேன். கண்டினியூவாக பாருங்கள். ஒரு 10-12 வீடியோ போட்டு முடிச்சுன்னா ஃபுல் ஜாதகமே போய்டும். ஒரு 200-300 பேர் ஜாதகத்தை பார்த்து வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரீயாக. அவங்க ஜாதகம் போட்டு அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன தொழில் செய்கிறாங்க, என்ன இருக்காங்க, எங்கே கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, எங்கே டாக்டராக வச்சுருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, நீட் தேர்வு பாஸ் ஆகிறாங்களா அதுவும் பார்க்கலாம். டாக்டர் தொழில் வாங்கி வச்சுருக்கேன், டாக்டர் ஜாதகம் வாங்கி வச்சுருக்கேன், அப்புறம் போலீஸ் ஜாதகம் வாங்கி வச்சுருக்கேன், கண்ட்ராக்டர் ஜாதகம் வாங்கி வச்சுருக்கேன், அரசு அதிகாரிகள் ஜாதகத்தை வாங்கி வச்சுருக்கேன், புரியல. எல்லாருமே அவங்க பேர் போடாத அவங்க ஜாதகத்தை மட்டும் இந்த இடத்துல இருந்தாருன்னா சொந்த தேர்வு செய்வாங்களா, கவர்மெண்ட் வேலை செய்வாங்களா, டாக்டர் ஆகலாமா, நீட் தேர்வு பாஸ் ஆக முடியுமா, கல்யாணம் லேட்டாக பண்ணலாமா, சொந்தத்தில் பொண்ணு கிடைக்குமா, அந்நியத்தில் கல்யாணம் பொண்ணு கிடைக்குமா, எந்த திசையில் இந்த பொண்ணு வரும்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்ல முடியும். என்னோடய வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கிஷோர்கார், உங்களோட விடைபெறுவது உங்கள் கிஷோர்கார். என் நம்பர் பார்த்துங்க, கிஷோர்கார். நம்பர் போட்டுருங்க, செல் நம்பர். என்ன டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் டவுட் சொல்கிறேன். ஓகேங்களா. ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க.